விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிவிக்கப்பட்டுள்ளார். இடைத்தேர்தல் தொடர்பாக அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சி மஸ்தான் ஆகியோருடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேட்பாளர் பெயரை அறிவித்தார். வரும் 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 24ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாக முன்கூட்டியே கூடுவதாக தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தை ஊரக பகுதிகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அரசு கொண்டுவரும் திட்டங்களை கடைக்கோடி மனிதரிடமும் கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உள்ளதாக தெரிவித்தார். திமுகவில் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருந்த மஸ்தான் விடுவிக்கப்பட்டு சேகர் புதிதாக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இனிமேலும் மற்றவர்களை சார்ந்தே நாம் அரசியல் செய்ய போகிறோமா என காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், தோழமை என்பது வேறு, சார்ந்து இருப்பது வேறு என்றார். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மக்களவை உறுப்பினர்கள் கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் பங்கேற்காதது பேசுபொருளாகியுள்ளது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையின் மீதான அதிருப்தியால் தான் இருவரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திமுக எம்பி கனிமொழி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக எந்த காலத்திலும் தனது கொள்கையை விட்டுக் கொடுக்காது என்று கூறினார். என் வாழ்நாளில் இனி ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியுள்ளார். டெல்லியிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவர், பாஜகவினர் இனி இஷ்டத்திற்கு செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார்கள் எனவும் செய்தியாளர் சந்திப்புகளை இனி முறைப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து விசாரணை தேவை என்றும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்வுக்கூட கண்காணிப்பாளர்கள் தாமதமாக வந்ததோடு தேர்வு நடைமுறைகள் குறித்து எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை எனவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் வீட்டின் கழிவறையிலிருந்து விஷவாயு தாக்கி 3 பெண்கள் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டி செந்தாமரை என்பவர் கழிவறைக்கு சென்று விஷவாயு தாக்கி உயிரிழந்த பேத்தி செல்வராணியை தூக்கச் சென்று அவரும் மயங்கி உயிரிழந்தார். இருவரையும் பார்க்கச் சென்ற காமாட்சி என்பவரும் விஷவாயு தாக்குதலில் உயிரிழந்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாயும் மற்ற 2 பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் விஷவாயு கசிவுக்கு காரணமான கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையின் ஒப்பந்த உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். புத்தக கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம், உணவு கட்டணம் என பல்வேறு கல்வி கட்டணங்களை செலுத்த ஏதுவாக கல்விக் கடன் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒடிசா முதல்வராக மோகன் சரண் மாஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதிய முதல்வரை தேர்வு செய்ய மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பூபேந்திர யாதவ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து புதன்கிழமையன்று பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சிறப்பு கூட்டத்தொடரின் போது புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. ஜூலை 8ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக கூறப்படும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது.
18வது மக்களவையின் புதிய சபாநாயகராக முன்னாள் மத்திய அமைச்சர் புரந்தேஸ்வரி தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநில பாஜக தலைவராக உள்ள புரந்தேஸ்வரி மத்திய அமைச்சரவையில் இடம்பெறாத நிலையில் அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வாரிசு அரசியல் பற்றி விமர்சித்த பிரதமர் மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது பற்றிய அவரது பதிவில், போராட்டம், சேவை, தியாகம்தான் எங்கள் மரபு என்று சொல்வோர் வாரிசுகளுக்கு பதவி கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். லடாக் மக்களவை தொகுதி உறுப்பினர் முகமது ஹனீஃபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் காங்கிரசின் ஆதரவு எம்பிக்களின் எண்ணிக்கை மக்களவையில் 102ஆக அதிகரித்திருக்கிறது. டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்படும் என உறுதி அளித்தார். மேலும் நெருக்கடி காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவி செய்வதால் இந்தியா படிப்படியாக வளர்ந்து வருகிறது என தெரிவித்தார். டெல்லி சாஸ்திரி பவனில் உள்ள அலுவலகத்தில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக எல் முருகன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கில் செயல்படும் இந்த அரசின் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள அமைச்சரவையில் இந்த முறை இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சரவையில் இஸ்லாமியர் இல்லாமல் இருப்பது இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறை ஆகும். ஆந்திராவில் என்டிஏ கூட்டணி எம்எல்ஏக்களின் தலைவராக சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டார். தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக ஆகியன என்டிஏ சார்பில் கூட்டணியாக போட்டியிட்டு 164 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இந்த நிலையில் ஆளுநர் அப்துல் நசீரை பவன் கல்யாணுடன் சென்று சந்தித்த சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஜனசேனா கட்சி சட்டமன்ற குழு தலைவராக பவன் கல்யாண் தேர்வு செய்யப்பட்டார். நடந்து முடிந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் 21 இடங்களில் வெற்றி பெற்று மாநிலத்தின் 2வது பெரிய கட்சியாக ஜனசேனா உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் புதிய அரசில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு தலைநகராக அமராவதியை அறிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் பேசிய அவர், விசாகப்பட்டினம் பொருளாதார தலைநகராக உருவாக்கப்படும் என்றார். இளநிலை மருத்துவர் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு கவுன்சிலிங் நடத்த தடை இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நீட் தேர்வு முறைகேட்டை சுட்டிக்காட்டி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் குளறுபடி முறைகேடு புகார்களால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்தது. எழுத்தாளர் பாஸ்டினா சூசை ராஜுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான ஔவையார் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இலக்கிய துறையில் சிறப்பாக தொண்டாற்றிய எழுத்தாளர் பாமா என்கிற பாஸ்டினா சூசை ராஜுக்கு தலைமை செயலகத்தில் விருது வழங்கப்பட்டது. ஜூலை மாதத்திலிருந்து மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்தியே என தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலையில் வெளியான செய்தி பகிரப்பட்டு வருவதாகவும் நுகர்வோர்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கலவரம் செய்தால்தான் பாஜக வளரும் என பேசிய விவகாரத்தில் இந்து மக்கள் கட்சி துணைத் தலைவர் உடையாரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து உடையாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாக அர்ஜுன் சம்பத் அறிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 53,160க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல் 1 கிராம் தங்கத்தின் விலை 15,000 ரூபாய் உயர்ந்து 6,645 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஆயுத பூஜை பண்டிகை அக்டோபர் 11ஆம் தேதியும் விஜயதசமி பண்டிகை 12ஆம் தேதியும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ரயில் நிலையங்களிலும் ஆன்லைனிலும் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர்.
வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தமிழகத்தில் இயங்க அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளில் பயணிப்பதை தவிர்க்குமாறு போக்குவரத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 6 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி கிலோவிற்கு 10 ரூபாய் உயர்ந்து கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கோயம்பேடு பகுதி சீமாத்தம்மன் நகரில் உள்ள மசூதியை இடிப்பதற்கு CMDA உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து SDPI உள்ளிட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேனர் வைப்பது தொடர்பாக இஸ்லாமிய இயக்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாகை அரசு தலைமை மருத்துவமனையை ஒரத்தூருக்கு இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலையின் குறுக்கே கட்டைகள், கற்கள் போட்டு மறியல் செய்தனர். பின்னர் இடமாற்றம் செய்யப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையை அதே இடத்தில் செயல்பட நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. உள்நாட்டு விமானங்களில் தமிழில் ஏன் அறிவிப்பு வெளியிடக்கூடாது என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் 2 வாரங்களில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டது. இது தொடர்பாக உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்தது. இதையொட்டி முதல் விமானமாக சென்னையிலிருந்து வந்த இண்டிகோ விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அடித்தும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வந்தே பாரத் ரயிலில் முன்பதிவு செய்யாத பயணிகள் அதிகளவில் ஏறி நெரிசலுடன் பயணிக்கும் வீடியோ இணையத்தை வட்டமடித்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ மற்றும் உத்தரகாண்டின் டேராடூனுக்கு இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் காற்று புக முடியாத அளவுக்கு பயணிகள் நெருக்கிக் கொண்டு பயணித்தது பேசுபொருளாகியுள்ளது. வெளிநாட்டில் இருப்பதை போன்று இந்தியாவிலும் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆண்டுக்கு 2 முறை மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக UGC தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். நடப்பு கல்வியாண்டு முதல் ஜூலை முதல் ஆகஸ்ட், ஜனவரி முதல் பிப்ரவரி வரை என 2 முறை மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை, தண்ணீர் தட்டுப்பாட்டை தொடர்ந்து மின் பற்றாக்குறையால் தலைநகர் டெல்லியைச் சேர்ந்த மக்கள் தவித்து வருகின்றனர். டெல்லியில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல மணி நேரம் மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டு மக்கள் அவதியுற்றனர். டெல்லி விமான நிலையத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது 13 வயது சிறுவன் என தெரிய வந்தது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சிறுவனை அழைத்த போலீஸ் விசாரித்ததில் விளையாட்டுத்தனமாக மெயில் அனுப்பியதாக கூறியதால் அவனை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். அசைவ உணவுகளுக்கு செலவு செய்வதில் கேரளா முதலிடம் பிடித்துள்ளதாக தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. கேரளா மக்கள் தங்களது குடும்ப வருமானத்தில் அசைவ உணவுகளுக்காக 23.5% செலவு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2வது இடத்தை அசாமும் 3வது இடத்தை மேற்கு வங்கமும் பிடித்துள்ளன. மத்திய கொல்கத்தாவில் உள்ள பூங்கா வீதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பன்னடுக்கு கட்டடத்தில் செயல்பட்டு வரும் மதுபான கேளிக்கை மற்றும் உணவக விடுதியில் தீ பற்றிய நிலையில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. டெல்லி லக்னோ தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த மறுத்து JCB ஓட்டுநர் சுங்கச்சாவடி கட்டண வசூலிக்கும் அறையை இடித்து தள்ளிவிட்டு சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநரை தேடி வருவதாக கூறினர். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் போலீசார் கண்ணெதிரிலேயே இளைஞர் சரமாரியாக தாக்கிய கும்பல் வீடியோ வெளியாகியுள்ளது. பங்கேல் மார்க்கெட் பகுதியில் அண்ணன் தங்கை இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்போது அங்கிருந்த ஆண் நண்பர்கள் சிலர் அவர்களை தாக்கினர். கர்நாடகாவில் ஆம்புலன்ஸை வழிமறித்து அதன் ஓட்டுநரை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தும்கூரை சேர்ந்த தம்பதியின் 5 மாத ஆண் குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தை அழைத்துச் செல்லப்பட்டது. அப்போது காரை முந்தி சென்ற ஆத்திரத்தில் குடிபோதையில் 4 பேர் ஆம்புலன்ஸை மறித்து ஓட்டுநரை தாக்கினர்.
விடுமுறைக்கு சொந்த ஊர் வந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் மர்ம நபர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிவாய் பகுதியைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரரான கனக சபாபதி என்பவர் சொந்த ஊர் வந்த நிலையில் ஊத்துக்காட்டில் மது அருந்தச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த கும்பலுடன் ஏற்பட்ட தகராறில் கனக சபாபதி கொல்லப்பட்டார். சென்னையில் கடைகளின் மேற்கூரையில் ஓட்டை போட்டு திருடி வந்த இளைஞரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தரோமணி, வேளச்சேரி ஆகிய பகுதிகளில் கடைகளின் மேற்கூரை ஓட்டை உடைத்து கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்ததாக புகார்கள் வந்தன. இதையடுத்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் அசோக் நகரைச் சேர்ந்த காசி என்பவரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே உயரழுத்த மின்கம்பத்தில் கட்டிய கூம்பு வடிவ ஒலிபெருக்கியை அகற்றக் கோரியதால் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். சித்தரேவு கிராமத்தில் ஆண்டிச்சாமி என்பவர் உயரழுத்த மின்கம்பத்தில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி கட்டியிருந்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுடன் ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 11 ஊராட்சிகளை பேரூராட்சிகளுடனும் 34 ஊராட்சிகளை நகராட்சிகள் மற்றும் நாகர்கோவில் மாநகராட்சி ஆகியவற்றுடனும் இணைக்க உள்ளாட்சித்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் 3வது நாளாக தடை விதித்தது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கனஅடிக்கு மேல் உபரி நீர் திறந்து விடப்படுவதால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளம் பாய்ந்து ஓடுகிறது. தர்மபுர ஆதீனத்தின் ஆபாச வீடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் அவரது முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் மேலும் 3 போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் இரவு நேரங்களில் சிறுத்தை உலா வரும் வீடியோ வெளியானது. கிளப் ரோடு பகுதியில் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று உலா வந்தது. அப்போது பின்னால் வந்த வாகனத்தின் முகப்பு வெளிச்சத்தில் ஒய்யாரமாக நடந்து சென்ற சிறுத்தை அருகில் இருந்த தேயிலை தோட்டத்திற்குள் ஓடி மறைந்தது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் பாம்பு கோவில் ஆட்டுச்சந்தையில் சுமார் 4 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக போதிய அளவு ஆடுகள் விற்பனை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது அமோக விற்பனையால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நெல்லை பணக்குடி அருகே ஓடையில் குளித்தபோது தவறவிட்ட தங்க மோதிரத்தை கடலில் சிப்பி சேகரிப்பவர்களை வைத்து கவுன்சிலர் கண்டெடுத்தார். திசையன் விளையைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் நடேஷ் அரவிந்த் என்பவர் பணக்குடி கன்னிமாரா ஓடையில் குளித்தபோது 1.5 பவுன் மோதிரம் தவறி விழுந்துவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழை முதல் வேம்பாறு வரை உள்ள கடற்கரை கிராமங்களில் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் எனவும் கடலில் 2.4 மீட்டர் முதல் 2.7 மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்த இளைஞர்கள், முதியவர்கள் என 20க்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே பகுதியில் நாய்கள் கடிக்கும் சம்பவம் தொடர்வதாக கூறும் மக்கள் நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளனர். தாம்பரம் அருகே லாரி மோதியதில் ஸ்கூட்டியில் வந்த பெண் கணவன் கண்முன்னே விபத்தில் சிக்கி பலியான சம்பவத்தின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதனபுரம் அருகே தம்பதி சென்ற ஸ்கூட்டியை லாரி மோதியதில் அவர்கள் கீழே விழுந்தனர். இதில் கணவன் கண்முன்னே மனைவி விஜயா லாரியில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்தார். சென்னை மெட்ரோ வாட்டர் தலைமை அலுவலகத்தில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் எம் வெங்கடேசன் தலைமையில் களப்பணியாளர்கள் நலன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மெட்ரோ வாட்டர் நிர்வாக இயக்குநர் டிஜி வினய் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே முறையான குடிநீர் வழங்காத ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேற்றப்பட்டி கிராம மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர்.
குறைந்த மதிப்பெண் எடுத்ததற்கு பெற்றோர் கண்டித்ததால் 10ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை சேர்ந்த ரவி என்பவரின் 3வது மகன் யுவராஜ் பந்தரப்பள்ளி அரசு பள்ளியில் படித்து வந்த நிலையில் படிப்பில் கவனம் குறைந்ததாக ஆசிரியர் தெரிவித்ததால் அவரை பெற்றோர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாநகராட்சியின் 40வது வார்டு திமுக கவுன்சிலராக உள்ள ரீக்டா தனது கணவருடன் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் அளித்தார். குறிப்பாக அமைச்சர் கீதா ஜீவன் தூண்டுதலின் பேரில் தங்கள் பகுதி திமுக வட்ட செயலாளர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி பகீர் கிளப்பினார். கோவையில் முக்கிய சாலையில் இருந்த சந்தன மரத்தை வெட்டி கடத்தியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருமான வரி அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் அமைந்துள்ள மாநகராட்சி பகுதியான பந்தய சாலை நடைபாதையில் சிறுவர்கள் பூங்கா அமைந்துள்ள வளாகத்தின் அருகே பெரிய அளவில் சந்தன மரம் வளர்ந்து இருந்தது. போலீசார் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் ஈடுபடும் இந்த இடத்தில் இருந்த சந்தன மரத்தை நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் வெட்டி கடத்தி சென்றுள்ளனர். காணாமல் போன மாலாவி நாட்டின் துணை அதிபர் கிளாஸ் சிலிமா விமான விபத்தில் உயிரிழந்து விட்டதாக அதிபர் லாசரஸ் செக்வேரா தெரிவித்துள்ளார். மாலாவியின் தலைநகரமான லியாங்வேயில் இருந்து துணை அதிபர் உள்ளிட்ட 10 பேருடன் புறப்பட்ட ராணுவ விமானம் மாயமான நிலையில் மாலாவியின் வடக்கில் உள்ள மலைப்பகுதியில் துணை அதிபர் சென்ற விமானத்தின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. லண்டன் ஃபேஷன் வீக்கில் இந்திய வம்சாவளி ஆடை வடிவமைப்பாளர் ஹரி வடிவமைத்த ஆடை அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. மிகப்பெரிய அளவிலான அந்த கவுனை யூரோவிஷன் போட்டியின் வெற்றியாளரும் பாடகருமான நெமோ அணிந்து கொண்டு பாடல் பாடி காட்சிப்படுத்தினார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாலஸ்தீனத்தின் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைவதை கருத்தில் கொண்டு ஹமாஸ் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த யூடியூபரை பாதுகாவலர் ஒருவர் சுட்டுக் கொன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. T20 உலகக்கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் மோதிய ஆட்டம் குறித்து பிளாக் எடுத்தபோது எரிச்சலூட்டும் விதமாக நடந்து கொண்டதால் ஆத்திரமடைந்த பாதுகாவலர் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. ஏமன் நாட்டில் புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்ததில் 38 பேர் பலியானதாகவும் 100 பேரை காணவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்பிரிக்காவிலிருந்து புலம்பெயர்ந்தோர் சென்ற படகு ஏமனின் கிழக்கே ஷவ்வா பகுதியில் உள்ள கரையை அடைவதற்குள் மூழ்கியதாக கூறப்படுகிறது. பெங்களூருவின் சித்தாதுர்கா பகுதியில் ரேணுகா சுவாமி என்ற இளைஞர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் கன்னட திரைப்பட நடிகர் தர்ஷன் தூகுதீபாவை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ பணியாளரான ரேணுகா சுவாமியின் உடல் சாக்கடை கால்வாயில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பான விசாரணையின் முடிவில் தர்ஷன் தூகுதீபாவை கைது செய்ததாகவும் போலீஸ் கமிஷனர் விளக்கமளித்தார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் இங்கிலாந்து தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம் 2024 என்ற பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனமான சத்யஜோதி பிலிம்ஸ் அறிவித்துள்ளது. தனது திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சியை பகிர்ந்த எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்குக்கு அத்திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான துரை சுதாகர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தை கலாய்த்து எலான் மஸ்க் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தப்பாட்டம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளநீர் குடிக்கும் காட்சியை பதிவு செய்திருந்தார். நடிகை வரலட்சுமி தனது திருமணத்திற்காக இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் அவரது மனைவி நடிகை நயன்தாராவிற்கும் அழைப்பு விடுத்துள்ளார். தனது சித்தி ராதிகாவுடன் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளது. நடிகை பிரியா ஆனந்த் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்தார். VIP தரிசனத்தின் மூலம் ஏழுமலையானின் சேவையில் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வெளியே வந்த நடிகை பிரியா ஆனந்த் ஒரு குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்ததோடு ரசிகர்களுடன் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டார். நடிகை அம்மு அபிராமி குக் வித் கோமாளி சமையல் நிகழ்ச்சியின் இயக்குனர் பார்த்திவ் மணியுடன் காதல் மலர்ந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அதனை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பார்த்திவ் மணியுடன் எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்த அம்மு அபிராமி பிறந்தநாள் வாழ்த்துகள் மணி, பிறந்ததற்கு நன்றி, வாழ்வில் வந்ததற்கு நன்றி என பதிவிட்டுள்ளார்.
நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா தனது திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் கடந்த நவம்பர் மாதம் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இருவருக்கும் இடையே ஜூன் 10ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் புதன்கிழமை நடைபெறும் ஏ பிரிவு ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்க அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி நியூயார்க்கில் உள்ள நசாவு ஸ்டேடியத்தில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை பார்க்க வந்திருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த விராட் கோலி ரசிகை ஒருவர் விராட் கோலியின் படம் மற்றும் அவரது ஜெர்சி எண் 18 ஆகியவற்றை குறிப்பிடும் வகையில் அணிந்திருந்த செயினின் புகைப்படம் இணையத்தில் வைரலாகியுள்ளது. T20 உலகக்கோப்பையில் யாரும் படைக்காத சாதனையை தென்னாப்பிரிக்கா அணி படைத்திருக்கிறது. திங்கட்கிழமை நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 113 ரன்களை சேர்த்தது. இதனையடுத்து விளையாடிய வங்கதேசம் 20 ஓவரில் 109 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் மிக குறைந்த இலக்கை கட்டுப்படுத்திய அணி எனும் சாதனையை தென்னாப்பிரிக்கா பதிவு செய்தது. தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டை கல்யாணராமர் திருக்கல்யாணத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வேண்டினர். இத்திருக்கோவிலில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ கல்யாணராமர் சீதை திருக்கல்யாணம் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே ஆதிசக்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சந்தன மாரியம்மன் சக்தி பீடத்தில் 16ஆம் ஆண்டு வைகாசி உற்சவ திருநாளை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவில் விரதமிருந்த பக்தர்கள் பால்குடம் அக்னிச்சட்டி காவடி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். டுகாட்டி நிறுவனமானது பானிகலே V2 பைக்கின் பிளாக் வேரியன்ட்டை இந்தியாவில் வெளியிட்டு இருக்கிறது. ஏற்கனவே விற்பனையாகி வரும் சிவப்பு நிற வேரியன்ட்டை விட 30,000 ரூபாய் கூடுதல் விலையில் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 20,98,000 ரூபாய் விலையில் விற்பனையாக உள்ளது. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டை 13,05,000 ரூபாய் விலையில் ஸ்கோடா நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. ஒரே ஒரு என்ஜின் தேர்வுடன் சன்ரூஃப், சோனி சவுண்ட் சிஸ்டம் உட்பட பல்வேறு வசதிகளுடன் இந்த மாடல் கார் வெளியாகி இருக்கிறது. டாடா ஹாரியர் EV மாடல் கார் 2025 மார்ச் 31க்குள் வெளியிடப்பட உள்ளதாக டாடா நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த காரை கொண்டு எலக்ட்ரானிக் சாதனங்கள் மட்டுமின்றி இன்னொரு எலக்ட்ரிக் காரையும் கூட சார்ஜ் செய்ய முடியும் என்பதுதான் இதன் சிறப்பம்சமாக கூறப்படுகிறது.